Have you built an altar in your life? உங்க வாழ்க்கையில் ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறீங்களா? ஒரு பிசினஸை கட்டுறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டுங்க. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டுங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கட்டி எழுப்புறதுக்கு முன்பதாக, ஃபைனான்சியல் போர்ட்ஃபோலியோவை நீங்க பில்ட் பண்றதுக்கு முன்பதாக ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணுங்க. ஆல்டர்னா என்னது? என் வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவரை ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான வேலை. வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 26. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால ஆபிரகாமின் சந்ததி எனப்படுகிறோம். We are the seed of Abraham. கலாத்தியர் 3:29 அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக நம்ம இருக்கிறதுனால ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கர்த்தர் இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்றார். ஏன்னா அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த விசுவாசத்தினால அவருக்கு நடந்த விளைவுகளையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேலே தான் இருக்குது. ஆனால் சில டைம் நம்மளுக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா? ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யாத மாதிரி இருக்குதே பிரதர் என் வாழ்க்கையில். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க நம்முடையது தான். ஆனால் கர்த்தர் அதை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார்னா, நம்ம வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுறாருனா, நம்ம எந்த அளவுக்கு வளர்கிறோமோ, எந்த அளவுக்கு பக்குவத்தை அடைகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் பகுதி பகுதியாக பங்கு பங்காக நமக்கு ரிலீஸ் ஆகுது. பாருங்க, இமேஜின் பண்ணுங்க, ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கோடிக்கணக்கில் பணமும் இருக்குது, சொத்தும் ஆஸ்திகள் இருக்குது, ஒரு 4 கார் வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நல்ல விலை உயர்ந்த கார்லாம். ஒரு நாள் அவர் 12 வயசு பையன் உள்ளே வந்து கேட்குறான், அப்பா இதெல்லாம் யாருக்கு பாடுறான்? அப்பா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, மகனே எல்லாம் உனக்காக தானே நான் சம்பாரிச்சிருக்கிறேன், எல்லாம் உனக்கு தான் மகனே, என் வாரிசு நீ தான் அப்படின்றாரு. அப்போ அந்த மகன் சொல்கிறான், சரிப்பா இந்த காரை நான் ஸ்கூலுக்கு ஓட்டின்னு போட்டா இன்னைக்குன்னு கேட்குறான். இப்போ அவங்க அப்பா கொடுப்பாரா? இப்போ அத்தனையும் மகனுக்கு தான். ஆனால் மகன் அந்த குறிப்பிட்ட பக்குவத்தை அடைகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியாது இல்லையா? இன்னும் அடம் பிடிக்கிறான்னு வச்சுங்க, இல்லைப்பா எனக்கு கொடுங்கப்பா அந்த காரை ஓட்டிட்டு போகிறேன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அவங்க அப்பா அவனை பார்த்து சொல்வார், ஏன்பா இந்த காரை ஓட்டுற அளவுக்கு உனக்கும் வயசாகலை, நீ ஓட்டுற அளவுக்கு இந்த காருக்கும் வயசாகலைன்னுவார் இல்லையா? ஏன்னா அந்த குறிப்பிட்ட பக்குவம் நமக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் வளர வளர நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஞானத்திலையும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து நம்மளுடைய சிந்தனை ரீதியாக மனதளவில் ஒரு வளர்ச்சியை நம்ம அடையும் போது, ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி வரும்போது இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி, எல்லாரும் சொல்லுங்க என் முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் வெளிப்படும். அப்போ ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க என்னுடைய இதுதான். ஆனால் கர்த்தர் நம்ம வளர வேண்டும் சொல்லி விருப்பப்படுகிறார். He wants us to grow. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி அவருடைய சந்ததி அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஈசாக்கு ஞாபகம் வர்றார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி இந்த ஆசீர்வாதத்துடைய அடுத்த கட்டத்துக்கு அவர் போனார்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கற்றுக்கலாம். சரியா? வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 26. இப்போ இந்த 26ல் இதுடைய 23ஆம் வசனத்துலேருந்து உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். 23ஆம் வசனத்துலேருந்து வாசிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அதோடைய பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக நாம் அனுபவிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயத்தை ஈசாக்கு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுனால எல்லாரும் எகிப்துக்கு போயிட்டாங்க, எல்லாரும் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஈசாக்கு கிட்ட, நீ எகிப்துக்கெல்லாம் போகாத, நீ கெராரில் இரு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது ஏதோ ஒரு இடத்துல இல்லை, ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது. ஆசீர்வாதம் என்னை விசுவாசிக்கிற உன் மேலே இருக்குது. எங்கே போனாலும் உன்னை வாழ வைக்க என் ஆசீர்வாதம் போதுமானதாக இருக்குது. எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க, நீ கவலைப்படாத, இங்கே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றார் கர்த்தர். சார் அந்த பேச்சை கேட்டு இவர் இருக்கிறார், எகிப்திலே இருக்கிறார். சரி, கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கர்த்தர் அநேக பலனை கொடுத்து இவர் ஐஸ்வர்யவானாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக எல்லாத்தையும் சம்பாரித்து பெரியவனாகி, ஆனால் போகிற இடத்துலலாம் பிரச்சனை அனுபவிக்கிறார். என்னன்னா, அவருடைய தகப்பன் எந்தெந்த இடத்துலலாம் கிணறு தோண்டி இருந்தாரோ துறவுகள், இப்போ அந்த துறவை இவர் போய் தோன்றாரு திரும்பவும். ஏன்னா இவருக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. பஞ்ச காலத்தில் ஆறும் ஏரி குளம் இதெல்லாம் தண்ணி வற்றி போயிருக்கும். அப்போ கிணறு தோண்டலாம் நம்ம, ஏன்னா நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தோண்டினா தண்ணி வருது இவருக்கு. தண்ணி வந்தவுடனே அந்த ஊர் ஜனங்களாம் வந்துடுறாங்க, இது எங்கே கிணறாக்கும், இதை எப்படி நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடலாம், உங்கள் ஆடு மாடுங்களுக்கு வேற எங்கேயாவது தண்ணியை கண்டுபிடிச்சுங்க, இது எங்களுடைய துறவு. அவ்வளோ நாள் அவங்க தான் மண்ணு போட்டு மூடி வச்சிருக்குது. இப்போ இவர் தோண்டி தண்ணி வந்த உடனே எங்களுதுன்ன உடனே சரி ஈசாக்கு, சரி வாங்கப்பா வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்றாரு.
அங்கே போனால் அங்கே ஒரு துறவு இருக்குது, எல்லாம் அவங்க அப்பா தோண்டி வச்சுதான் அவர் காலத்தில். திரும்பியும் அது தோண்ட திரும்பியும் தண்ணி வருது. ஏன்னா பஞ்ச காலத்தில் யாருக்கு தண்ணி வருதோ இல்லையோ, ஆசீர்வாதம் உடையவனுக்கு எல்லாமே வேலை செய்யும். திரும்பியும் தண்ணி வருது பாருங்க. அந்த ஊர் ஜனங்களாம் வந்து இந்த டைம் ஒரே சண்டை போட்டு அப்படியே இந்த இவருடைய ஆட்களுக்கும் அந்த ஊரில் இருக்கிற ஆட்களுக்கும் சண்டை வந்து, வாங்கடா இங்கேருந்தும் கிளம்பிடலாம் அப்படின்னு அங்கேருந்தும் போகிறார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் யாரும் போய் குடியிருக்க மாட்டாங்க. பள்ளத்தாக்குன்றது அவ்வளோ கன்வீனியன்டான இடம் இல்லை, வேலி. அந்த இடத்துல போய் அவருடைய வேலைக்காரங்களாம் தோன்றா அங்கே தண்ணி வருது பாருங்க. அப்போ ஈசாக்கு சொல்கிறார், அப்பா ஆண்டவர் ஃபைனலாக கொஞ்சம் நம்மளுக்குன்னு ஒரு இடத்த உண்டாக்கி இருக்கிறார். ரெஹபோத் அப்படின்னு பேர் வச்சுட்டு அங்கே குடியிருக்கிறாரு. இப்போதான் வந்து சேர்ந்தோன்னு நினச்சார் பாருங்க. அந்த ஊர் ராஜா வர்றாரு. இவ்வளோ நாள் ஊர் ஜனங்க தான் சண்டை போட்டு அனுப்புனாங்க. இப்போ ராஜா வர்றாரு. ராஜா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஈசாக்கு, நீங்கள் எங்களை விட ரொம்ப பெரியவன் ஆயிட்டீங்க. என்னோட உங்கள்கிட்ட தான் நிறைய ஆடு மாடுங்க இருக்குது. அப்புறம் ஜனங்களாம் உங்களை ராஜாவாக்கிட்டாங்கன்னா சும்மா எங்கள் வயிற்றுச்சல் கிளப்பாதீங்க, போயிடுங்க இங்கே எடுத்து விட்டு, போயிடுங்க தயவு செய்துன்ட்டு சத்தமாக வேற பேசியெல்லாம் ரொம்ப வேகமாக அனுப்பி விட்டுறாங்க. ஈசாக்கு யோசிக்கிறாரு, என்ன இது இப்படி குழப்பமாக போயிடுச்ச வாழ்க்கை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, ஆனால் ஒரு சமூக ஆசீர்வாதம் கிடைச்சதா பார்க்க முடியல. ஒரு ஃபேவர் வேலை செய்யவே மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்குது. நான் எங்கே போனாலும் வளர விட மாட்டேங்கிறாங்க. இந்த துறவையும் என்னோடதுன்றாங்க, இன்னொரு துறவை என்னோடதுன்றாங்க. அப்புறம் ஒரு இடத்துல சரி எங்களை விடுங்கப்பா, ஆளை விடுங்கப்பா, எங்கேயும் யாரும் போகாத இடத்துல நாங்கள் இருக்கிறோன்னா ராஜாவே வந்து துரத்தி விட்றான், போயிடுங்க இந்த ஊரை விட்டே போயிடு நீ அப்படின்றானா. என்ன கதை இதுன்னு உடனே ஈசாக்கு சொல்கிறாரு, ஐ திங்க் ஐ நீட் அ ரீஸ்டார்ட் அப்படின்றாரு. எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையே குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேணும் அப்படின்றார் பாருங்க. அப்படின்ட்டு கெராரை விட்டு கிளம்பி பேர்ஷெபான்ற இடத்துக்கு வர்றார். அதுதான் அவர் வளர்ந்த இடம், அங்கே தான் ஆபிரகாம் வசித்தார். திரும்பவும் என் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர்றார். அந்த இடத்துக்கு தான் வசனத்தை நம்ம வாசிக்க வர்றோம். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? எஸ், ஓகே, வாங்க. ஆதியாகமம் 26:23 வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே இருந்து பெயர்ஷெபாவுக்கு போனான். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அடுத்த ராத்திரியில் அன்று ராத்திரியிலே, ஹல்லேலூயா, எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. எனக்கு ஒரு ரீஸ்டார்ட் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேணும், என்னை தூக்கி நிறுத்துங்கன்ன உடனே ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றார். நான் இருக்கிறேன், கவலைப்படாதன்றார். அவர் சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு சில குழப்பங்கள் மத்தியில் எனக்கும் ஒரு புதிய ஆரம்பம் வேணும் பிரதர், எனக்கு ஒரு ரீசெட் வேணும், எனக்கு ஒரு ரீஸ்டார்ட் வேணும், நானும் நிறைய ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறேன், எனக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு நல்லா இருக்கும்னு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் டிலே பண்றதே இல்லை, ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரே கெட்ட குமாரனை, அதே போல கர்த்தர் ஆர்வமா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக. ஆமென். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, ரீஸ்டார்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரீஸ்டார்ட். ஹல்லேலூயா. ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணாதீங்க, அப்போனா ஃபோனில் இருந்தீங்கன்னு அர்த்தம் இவ்வளோ நேரம். ஓகே, அப்போ இந்த வசனத்தை என்ன கற்றுக்குறோம்? ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் தன்னை சீர்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் துணையா நிற்கிறார். ஈசாக்கு, கவலைப்படாத, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உன் வாழ்க்கையை சீர்படுத்திக்கணும்னு நீ திட்டம் போட்டனா நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை வாழ வைக்க நான் நல்ல தேவனாக இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சிருக்கிறோம் சொல்லி? எத்தனை பேர் கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி செலுத்துறான்னு தோணுது? யார் இருக்கிறா அந்த உலகத்தில் நம்மளை அப்படி என்கரேஜ் பண்றது? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். குழப்பத்து மேல குழப்பம், ஆண்டவரே உடனே ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறேன், வா, கவலைப்படாத, உன்னை வாழ வைக்கிறேன் நான் அப்படின்றார். இப்ப ஈசாக்கு என்ன செய்யறாரு பாருங்க, இதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். இரண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது பாருங்க, அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். 3 விஷயங்களை பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. பலிபீடம், கூடாரம், துறவு. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆல்டர், டென்ட், இல்லைன்னா டாபர்னாக்கிள். கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம், வெல். இவ்வளோ நாள் பாருங்க, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பலிபீடத்து மேல ஃபோக்கஸ் பண்ணதை நம்மளால பார்க்க முடியல அந்த அதிகாரத்தில். கூடாரத்தை எங்க போட்டாரு அதெல்லாம் ஒன்றும் மென்ஷன் பண்றதையும் நம்ம பார்க்கல. ஆவியானவர் அதில் குவைட்டா இருக்கிறாரு. முழு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா துறவு தான். எங்க போனாலும் ஐயோ துறவை தோண்டணும், இல்லைனா ஆடு மாடு செத்தணும், ஐயோ பஞ்ச காலத்தில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் ஒன்று இல்லாமல் போயிடும், ஐயோ நான் ஏழையா போயிடுவேனோ, ஐயோ என் லாபத்தை நான் இழந்துருவேனோ, துறவை வெட்டு. வாழ்க்கை என்னது? துறவு. கிணறு தோண்டுங்கப்பா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவருடைய வேலை என்னவா போயிடுச்சுன்னா, என் பிஸ்னஸ்,
என் வேலை, ஐயோ பிஸ்னஸை விட்டுறக்கூடாதுப்பா, நம்ம பஞ்சகாலம்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது இந்த பாசேஜை பார்க்கும்போது. ஆனால் இப்போ ஈசாக்கு சொல்கிறாரு, வெறும் துறவு துறவு துறவுன்னு நான் சுற்றிட்டு இருந்துட்டேன், ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வெளிப்படாமல் போயிடுச்சு, என் வாழ்க்கையை நான் சீர்படுத்துகிறேன், என் வாழ்க்கையில் முன்னுரிமைகளை நான் செட் பண்ணுறேன். திஸ் இஸ் டைம் டு செட் மை ப்ரையாரிட்டிஸ். எல்லாரும் இந்த வார்த்தை கற்றுங்க, எல்லாரும் சொல்லுங்கள் ப்ரையாரிட்டிஸ். தமிழில் சொல்லுங்கள் முன்னுரிமைகள். அப்போ என் வாழ்க்கையில் எது முதல், எது ரெண்டாவது, எது மூணாவது நான் செட் பண்ணுமா இருக்குது. வாழ்க்கையே குழப்பகரமாக போயிடுச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுமா இருக்குது, ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணு என் வாழ்க்கையிலன்னு இப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாரு. முதலாவது யாருக்கு இடம்? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். உங்கள் வாழ்க்கையை ரீஆர்டர் பண்ணுங்க. முதல் இடம் கர்த்தருக்கு. நீங்கள் எது செய்தாலும் கர்த்தர் மகிமைப்படணுன்ற உள்ளத்தோட செய்யும்படியாக ஒரு தீர்மானம் எடுங்க. Give first place to God. அவரை தொழுது கொள்ளணும், அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றார். வாழ்க்கையில் கர்த்தருக்கு எல்லா நேரத்திலுமே முதல் இடத்தை நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல். அடுத்தது அவர் சொல்றாரு, துறவில்லை, கர்த்தருக்கு முதல் இடம், அப்புறம் ஃபுல்லாக பிஸ்னஸில் இறங்கிட போறேன்னு சொல்லாமல் சொல்றாரு, கேட்டேன் பிஸ்னஸ்க்கு இது ரெண்டாவது என் கூடாரத்தை போடுறேன். இந்த கூடாரம் தான் குடும்பத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா கூடாரத்தில் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் தங்கி இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் அவருக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் பிறந்தாச்சு, அவருடைய மனைவி அவரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய சௌகரியத்தெல்லாம் விசாரிச்சாரான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த இடத்துல கிணறு க்ளோஸ் பண்ண உடனே இல்லை பிடிச்ச உடனே வாங்க நம்ம எல்லாரும் ரீலோகேட் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ இன்கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும், மனைவிக்கு அது ஒத்துக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. பட் he followed the wells. கிணறு வேணும் கிணறு வேணும்னு குடும்பத்தை அங்கங்கே ரீலோகேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு பாருங்க, இல்லை என் வாழ்க்கையை ரீஆர்டர் பண்ணுறேன். வெறும் பிஸ்னஸ் வேலை வேலை வேலைன்னு குழப்பத்தில் போய் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு நான் வாழக்கூடாது. என் வாழ்க்கையை சீர்படுத்துகிற முதலாவது தேவன். பலிபீடத்தை நான் கட்டுறேன். ஹேவ் யூ பில்ட் அன் ஆல்டர் இன் யோர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கிறீங்களா? ஒரு பிஸ்னஸை கட்டுறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டுங்க. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டுங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கட்டி எழுப்புறதுக்கு முன்பதாக, ஃபைனான்ஷியல் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணுங்க. ஆல்டர்னா என்னது? என் வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவரை ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு நீங்கள் வரணுமா இருக்குது. முதலாவது தேவன். எல்லாரும் சொல்லுங்க முதலாவது தேவன். சத்தமாக சொல்லுங்க முதலாவது தேவன். என் வாழ்க்கையில் பலிபீடத்தை கட்டுற. ரெண்டாவது பிஸ்னஸ் இல்லை, எடுத்த உடனே வேலை வேலைன்னு போகக்கூடாது. ரெண்டாவது என்னது? என் குடும்பத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். யூ ஆர் கால்ட் டு காட், ஃபார் காட், அண்ட் தென் யூ ஆர் கால்ட் டு யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் ஃபேமிலி. ஃபைனலாக தான் யூ ஆர் கால்ட் டு சர்வ் த சொசைட்டி அண்ட் பி எ பிளெஸிங் இன் த கிங்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இது 2 செய்யும் போதே நீங்கள் பயனுள்ளவங்களாக தான் இருக்கிறீங்க. மூணாவதாக ஒரு அழைப்பு செஞ்சால் தான் நீங்கள் பயனுள்ளவர்கள் இல்லை. முதலாவது தேவனுக்கென்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது நம்ம குடும்பத்துக்கென்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூணாவது தான் நம்மளுடைய வேலை விஷயத்தில் மூணாவதாக நம்ம வச்சு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து, குடும்பத்துக்கும் அதாவது மனைவி பிள்ளைகளுக்கு 2வது இடத்த கொடுத்து, மூணாவதாக நம்முடைய பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இதுதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போக போகுது. ஹல்லேலூயா. என்ன செஞ்சார் ஈசாக்கு? தான் வாழ்க்கையை கன்ஃபியூஷனாக இருக்கும்போது ரீப்ரையாரிட்டைஸ்ட் ஹிஸ் லைஃப். முதலாவது தேவன், 2வது என் மனைவி பிள்ளைகள், 3வது துறவுகளை தோண்டலாம் அப்படின்னு வந்துட்ட பிறகு அடுத்த வசனம் பாருங்க, 26ஆம் வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கெராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். யார் இவங்கெல்லாம்? இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறவங்க யார் இவங்க? உங்களுக்கு தோணுதா இல்லையா? எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க உங்கள் ஞானஸ்தான பேர் உங்கள் பாஸ்டர் இதை வைக்கல அப்படின்ட்டு? ஆனந்த் என்ற ஒன்று அகுசாத் என்று பேர் எடுக்கிறேன். பிலிப் என்பது நல்ல வேலை இல்லை. ஆனால் பாருங்களேன், இவங்கெல்லாம் யார்? இந்த அபிமலேக்குன்றவர் யாரு? ஏதோ ஒரு லேக்குக்கு சொந்தக்காரன் நினைச்சிடாதீங்க, அதான் ராஜாவுடைய டைட்டில். அந்த ராஜா துரத்தி விட்டான் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். போயிடுங்க, என் வயிற்றுல கிளப்பாதீங்க, என்னை விட பெரியவன் நான் இருக்கிறேன், என் மூஞ்சிலே முழிக்காத அனுப்பிவிட்டான் இல்லையா? அந்த ராஜா இப்போ ஈசாக்கு தேடி வர்றாரு. பார்த்தீங்களா அதிசயம்? பார்த்தீங்களா? வாழ்க்கையில் வெறும் துறவு துறவு துறவுன்னு போகும்போது, ஐயோ பிஸ்னஸ், ஆடு மாடுகளுக்கு தண்ணி வேணும், வேலை வேலை வேலைன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டா கர்த்தர் சொல்றார், நீ ஆசீர்வாதத்தை நீயே ஸ்டாப் பண்ணிடுற. ஏன்னா நீ ஒரு பக்குவத்துக்குள்ள வரல, நீ இன்னும் ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டிக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா எப்பவும் வாழ்க்கையை நீ சீர்படுத்துறியோ, முதலாவது தேவன், அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ரெண்டாவது என் குடும்பத்தை நேசிக்கவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவங்களோட நேரத்தை செலவழிக்க நான் தீர்மானம் பண்றேன். மூணாவது உன்னை கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, இப்போ எது உனக்கு கிடைக்காம போச்சோ அதெல்லாம் நான் உன்னை தேடி வர்ற மாதிரி நான் செய்யறேன். இவர் தேடி போல பாருங்க. அகுசாத், பிகோல்
அப்படின்ட்டு இவர் போய் காலில் விழுவல. அவங்க வர்றாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? கெராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, கேட்க வேண்டிய கேள்வி தானே இது, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். இப்படின்னா சார் என்ன பார்க்க வந்துக்கிறீங்க, அப்போ துரத்திட்டீங்களே. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல பாருங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க, அப்படியே பயந்துட்டாங்க. கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை கண்டோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருப்பத உலகம் காணும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, அது காணப்படும். அப்படின்னா இது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, நேச்சுரல் ஆசீர்வாதங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஓ, இட் இஸ் சீன் தட் யூ ஆர் பிளெஸ்ட். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29ஆம் வசனத்துக்கு வாங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல, பொய்யெல்லாம் பேசுறாங்க பாருங்க பயத்துல, அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராம். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் எங்க போச்சு அந்த ஆசீர்வாதம்? அவர் மேலதான் இருந்துச்சு, ஆனா காணப்படல. ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படலனா, ஒருவேளை இதுவா இருக்குமோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்காம இருந்து, நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூவை நம்ம கொடுக்காம இருந்து, வெறும் வேலை வேலை, என் சாதனை, என் கனவு, என்னுடைய தீர்மானங்கள், எனக்கு பணம், இப்படின்னு சொல்லி வெறும் நம்ம இப்பேற்பட்ட இந்த பப்ளிக் சக்சஸ்ன்ற ஒரு ஐடியா இருக்குது பாருங்களேன். இந்த வெளிப்படையான அடுத்தவங்களுடைய கண்களுக்கு மட்டும் நான் வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு திசை திருப்பப்பட்ட ஒரு மாயையை நம்ம பின்தொடர்ந்து போயிட்டோமோ. Were we following something that was vain? நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், பார், நீ என்னென்ன தேடுற அதெல்லாம் உன்னை தேடி வர்ற மாதிரி நான் செய்யறேன். உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் வல்லமையானது, பஞ்சமோ இல்லையோ ஆசீர்வாதம் வேலை செய்யும். நீ கொஞ்சம் முதிர்ச்சி அடையும்படி என் வார்த்தையை பின்பற்றி வாழ்க்கையை சீர்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில சரியான முன்னுரிமைகளை சரியான விதத்துல நீ அமைக்க கத்துக்கிட்டனா உன் வாழ்க்கையில என் ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையே இருக்காது. எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவன், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது என் மனைவி பிள்ளைகள்னு சொல்லுங்களேன் இந்த நேரத்தில். ஆமென். அது உங்களுடைய குடும்பம், இல்லைனா ஃபேமிலின்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, ரெண்டாவது என்னுடைய குடும்பம். நிறைய பேர் சிங்கிளா இருக்கிறதுனால சொல்லவே இல்லை, அதை விசுவாசத்தில் கூட சொல்ல மாட்டீங்களா? ஓகே சரி, ரெண்டாவது என் குடும்பம். மூணாவது சொல்லுங்க, மூணாவது தான் என்னுடைய வேலை, என்னுடைய பிஸ்னஸ். இது அத்தனையுமே. அப்போ ஈசாக்கு வாழ்க்கையில் மிஸ் ஆனது என்ன தெரியுமா? குடும்பத்தை நடத்துறதும், குடும்பத்தை ஆராதனையில் நடத்துறதும், குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறதும், அவங்களுடைய நலன் என்ன, அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிக்காம தான் பிஸ்னஸ்க்கு என்ன நல்லது அதை மட்டும் பின்பற்றி போனதுனால இப்படி ஆயிடுச்சு. ஆனால் குடும்பத்தை கனப்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன் வாழ்க்கையை சீரமைச்சிட்டல, இப்போ பாரு நான் எப்படி நான் உனக்கு நன்மைகளை செய்கிறேன்ட்டு ராஜாக்களை அவர்கிட்ட கொண்டு வர்றாரு. இதுதான் கர்த்தருடைய நன்மை. இப்படிதான் கர்த்தர் வேலை செய்கிறார். பாருங்க, இந்த விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, எழுதிங்க எல்லாருமே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மை காட் இஸ் a God of families. எழுதிங்க, என் தேவன் குடும்பங்களின் தேவனா இருக்கிறார். என் தேவன் குடும்பங்களின் தேவனா இருக்கிறார். குடும்பத்தை மதிக்காதவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவராக பிடிச்சி வைக்கிறாரு. பாரு, இப்போ கொடுத்து நீ என்ன பண்ண போற, நான் கொடுத்து உன்னோட செலிப்ரேட் பண்ணுறது யார் இருக்கிறது, நான் கொடுத்த குடும்பத்தை நீ மதிக்க மாட்டேங்கிறே அப்படின்னு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரில் இல்லை, அவன் கொஞ்சம் பக்குவம் அடையட்டும், கொஞ்சம் பிடிச்சி வைக்கலான்ற மாதிரியே இருக்குது. ஆசீர்வாதம் அவனுடைய தான், கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதமும் அவனுடைய தான். ஆனால் குடும்பத்துக்கு அந்த மதிப்பு தராத போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ மெச்சோரான்னு சொல்லி ஒரு தெளிவான அடையாளம் இல்லை. தேவன் குடும்பங்களின் தேவன். இந்த உலகத்திலேயே முதல் ஒரு குடும்பம் இருந்ததுன்ற ஞாபகம் வச்சுங்க. கம்பெனியில், ஒரு சர்ச்சில் ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு தோட்டத்தில் கணவனும் மனைவியும் தேவனும் இந்த உலகத்தின் முதல் குடும்பமாக இருந்தாங்க. தேவனே ஒரு குடும்பம் தானே. திருத்துவத்தில் பாருங்க, தேவன் ஒரு குடும்பமாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒரு நெருங்கிய தோழன். God the Father, God the Son and their best friend Holy Spirit. You have a family. அவரே ஒரு குடும்பமா இருக்கிறதுனால தான் ஒரு குடும்பங்களின் தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வரணும். அதுக்கு ஒரு ஸ்திரீ தன்னுடைய கர்ப்பப்பையை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, இயேசுக்கு சரீரத்தை தேவன் உண்டு பண்றதுக்காக. இப்ப மரியாள் பிரெக்னன்ட் ஆன உடனே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. யோசேப்பு கூட அவர் வயிறு பெருசா அவரது நோட் பண்ணிட்டு அவரே ஒதுக்கிட்டார். வேற யாரையோ நேசிக்கிறா போல தெரியுது, உயிரே வச்சிருந்த என்ன மாதிரி இப்படி பண்ணிட்டே மாதிரி நீ அப்படின்ட்டு இல்லை, எதுக்கும் பப்ளிக் பண்ணி சும்மா ஷேம் பண்ணுறது வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம், சைலண்டாக ஒதுங்கிடலாம் நம்ம. ஏன்னா இன்னும் நேசிக்கிறார் பாருங்க, அவரை நேசிக்கிறார். நான் உன்னை நேசிட்டேன், சரி விடு,
உன்னை யாரும் கல்லால் அடிச்சு கொள்ளணுன்றாலும் மாதிரி எனக்கு கெட்ட என்னாலாம் இல்லை, எங்கேயோ எப்படியோ நல்லா இரு அப்படின்ற மாதிரி நான் ஒதுங்குறேன்னு பத்துங்கிறார் பாருங்க. நைட்டு தூதன் வர்றார், தூதன் வந்து பேசுறாரு, யோசேப்பே பயப்படாத, மரியாள் உன் மனைவி ஆகிய மரியாளை நீ சேர்த்துக்கொள்ளும்படி அஞ்சாத, பயப்படாத, உன் மனைவியை போய் சேர்த்துக்கொள், அவள் இடத்துல பிறக்க போறது பரிசுத்தமானது. அப்புறம் சொல்றாரு, அந்த குழந்தை பிறந்துட்ட பிறகு இயேசு என்று நீ பேரிடுவாயாக. அடடட, வெயிட் பண்ணுங்க. சரீரத்தை ப்ரொவைட் பண்றதுக்காக கர்ப்பப்பைய கர்த்தருக்கு அர்ப்பணித்தது மரியாள். யோசேப்பு தன்னுடைய வித்தை கொடுக்கவே இல்லை. நல்ல வேளை இயேசு யோசேப்பின் வித்துனால பிறக்கல. இயேசு கிறிஸ்து யோசேப்புடைய விந்து நிமித்தம் உண்டாக்கப்படல, பிதாவின் வித்தான வார்த்தையினால தான் பிறந்தார். அவர் தான் வார்த்தையானவர். அப்ப யோசேப்புடைய வித்து தேவைப்படல. ஆனாலும் பிதாவானவர் சொல்றாரு, என் மகன் இந்த பூலோகத்துல குழந்தையாக பிறக்க போறார். என் மகன் பிறந்து வளரும் போது வெறும் ஒரு தாய் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தகப்பன் இல்லாத குடும்பத்தில் என் பிள்ளை வளரக்கூடாது. ஒரு வளர்ப்பு தகப்பனான யோசேப்பு தேவை, தாயான மரியாளும் தேவை. என் மகன் இந்த பூலோகத்துக்கு வரும்போது ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர வேண்டும். அவர் God is a God of families, குடும்பங்களின் தேவனா இருக்கிறார். அதனால தான் உங்களை பார்த்து நீங்க சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்திச்சிருக்கிறார்னா உங்க குடும்பத்தையே சந்திச்சிட்டு இருக்கிறார் உங்க மூலமாகவே. இன்னொரு தடவை சொல்றேன், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார்னா உங்க குடும்பத்தையே ரட்சிக்கிறதுக்கு அவர் திட்டம் போட்டுட்டார்னு அர்த்தம். அது நிறைய தடவை உங்க மூலமாவே நடக்க போகுது. ஹalleluya, come on. கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்தா அவங்க குடும்பத்தையே பார்க்கிறாரு. You are representing your family. நல்லா கவனிங்க, நீங்க உங்க குடும்பத்துடைய பிரதிநிதியா தான் இங்க இருக்கிறீங்க. God is looking at your whole family. நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உடைய அடையாளமான பஸ்காவின் ஆட்டுக்குட்டியானவர் தெரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, யாத்ராகமம் 12:1 அவர் சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அடடட, கவனிச்சிங்களா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஆளுக்கு ஒரு கறி துண்டு அப்படியா சொன்னாரு. ஆளுக்கு ஒரு மட்டன் பீஸ் வாங்கி கொண்டீர்கள் என்றால் அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா நீங்க ஒரு வீடு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். So when God saw the people of Israel, he saw families. He did not see individuals. அவர் தனிப்பட்ட நபர்களை நேசிக்கிறார், ஆனா தனிப்பட்ட ரீதியா பார்க்காம குடும்பமா பார்க்கிறார். அப்ப சொல்றார், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. Our God is a God of families. He looks at families. நோவா கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான் என்னப்பட்டார். நோவாவை மட்டும்தான் கர்த்தர் காப்பாத்தி இருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் நோவா கிட்ட, நோவா உன்னுடைய குடும்பத்தையே நீ காப்பாற்றி கொள்ளும்படி ஒரு பேழையை செய். சின்னதா ஒரு போட் ஒன்று செஞ்சுக்க நோவா, நீ ஒருத்தன் காப்பாற்றப்பட்டா போதும், ஏன்னா நீ தான் நீதிமான்னு சொல்லாம தான் குடும்பத்தையே அவர் வழி நடத்தி இருக்கிறார். அந்த பாதையில தான் முழு குடும்பமே ரட்சிக்கப்படும்படி ஒரு பேழையை ஏற்படுத்தினார். அப்ப கர்த்தர் நோவாவை பார்த்தாரு, அவர் குடும்பத்தையே பார்த்தாரு. கொஞ்ச நாள்ல பாருங்க, லோத்துன்னு ஒரு மனுஷன், அந்த ஊர் சோதோம் குமரான்ற ஊரையே நிர்மூலமாக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். இந்த லோத்துன்றவனை மட்டும் காப்பாற்றி ஆகணும், ஏன்னா லோத்துன்றவர் நீதிமான், ஆபிரகாமை போல விசுவாசத்தினால் நீதிமானானவர். ஆனா கர்த்தர் லோத்தை மட்டும் வீட்டை விட்டு கூட்டிட்டு வரல பாருங்க. உள்ள போயிட்டு, லோத்து வாங்க ஒரு நிமிஷம், யாரையும் கூப்பிடாது, வாங்க கம்முன்னு வா, அப்படியே எஸ்கேப் அப்படின்ட்டு அவன் ஒருத்தனை மட்டும் கூட்டின்னு போகணும்னு நினைக்கவே இல்லை. தேவதூதர் உள்ள போய் எவ்வளோ ரிஸ்க் அந்த ஊரில், அதுவும் உள்ள போய் எல்லாத்தையும் பேசுறாரு. பாருப்பா பேசு, உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் பேசுன்றார் தூதர். அந்த தூதர் சொல்றார், 2 தூதர்கள் போறாங்க, சொல்லுங்க எல்லாரையும் வரவை, உன்னுடைய மருமக்கள் எல்லாரையும் வரவை, குடும்பமா உங்களை நாங்கள் எஸ்கேப் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் லோத்தை பார்த்தாரு, லோத்துடைய குடும்பத்தையே பார்த்தாரு. கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, உங்க குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்கிறார். ரைட் நவ், ஈவன் ரைட் நவ் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க குடும்பத்தின் பிரதிநிதியா வந்திருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டா அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி நான் சொல்ல வரல. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு பெரிய வாசல் திறந்திருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹalleluya. God is a God of families. ராகாப்ன்ற ஒரு ஸ்திரியை பத்தி நம்ம வாசிக்கிறோம். இந்த ராகாப்ன்றவங்க வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க எரிகோ பட்டணத்துல. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஊரே நாசப்படும் போது அவங்க மட்டும் காப்பாற்றப்படுற வாய்ப்பு கிடைக்குது. ராகாப் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, உங்க 2 பேருடைய உசுரை நான் காப்பாத்தினல, இப்ப நீங்க என் உசுரை மட்டும் இல்ல, என் குடும்பத்துல அத்தனை பேருடைய உசுரை நீங்க காப்பாத்தணும் அப்படின்றாங்க. விசுவாசிச்சது ராகாப் மட்டும்தான்.
காப்பாத்துனது ராகாப் மட்டும்தான். ஆனா ராகாப் அன்னைக்கு சொல்றாங்க, என் வீட்டுல என் குடும்பத்தின் ஜனங்க அத்தனை பேரையும் நான் கொண்டு வந்து வச்சிருப்பேன், இந்த இடத்துல இந்த வீடு மட்டும் நாசப்படாதபடிக்கு இந்த சிகப்பு நூலை நானு இந்த சிகப்பு நாடாவனா இங்கே நானு தொங்க விட போறேன் அப்படின்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பிடிச்சதுனால என் குடும்பமே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் ஒரு வாசலை திறந்துட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நோ 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 அனுமதியே இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த ஒத்துக்கிறார். ராகாபுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. இந்த பிரசங்கத்தின் மூலமா ஆண்டவர் சொல்றார், நான் குடும்பங்களின் தேவனா இருக்கிறேன். நான் உன் முழு குடும்பத்தையும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னுடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தின் கீழே கொண்டு வந்து உங்களை வாழ வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் உங்களை நான் ஆசீர்வாதமா வைக்க போறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பம் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் இன்னொரு தடவை உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன தொட்டதுனால என் குடும்பமே தொடப்படும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கம் ஆன். கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்கிறவர். பாருங்க அப்போஸ்தலர் 11:13-14 அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இந்த நேரத்தில் பவுல் இல்ல, இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி. இது வந்து பேதுருவை பத்தின ஒரு வசனம் பாருங்க. கொர்நேலியுன்றவர்கிட்ட ஒரு தூதன் வந்து சொல்றாரு, யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு சொல்றாரு. பேதுருன்ற பிரசங்கியார் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வீட்டில் பிரேயர் நடத்து அப்படின்றாரு. யாரு? தூதன் சொன்னார், பேதுருன்றவர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வைன்றாரு. அப்ப என்ன நடக்கும் நீங்க கேட்குறீங்க பாருங்க. 14ஆம் வசனத்துல, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டார் அனைவரும். ஹல்லேலூயா. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா இந்த வசனம், இந்த வாக்கு தத்தங்கள். எல்லாருமே ரட்சிக்கப்படுறதுக்கான வார்த்தை இதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்துக்கு போலாமா? அப்போஸ்தலர் 16:31 Acts 16:31. பவுல் ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. நடு ராத்திரில ஜெயில் கதவுங்கெல்லாம் திறந்துச்சு. அப்படியே பூகம்பம் வந்து எல்லாம் திறந்துச்சு பாருங்க. திறந்த உடனே அந்த ஜெயிலரு தன்னைத்தானே கொன்னுட்டு செத்துடலாம், நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற நேரத்தில் பவுல் சொல்றாரு, வேணா அப்படி செய்யாத, நாங்களாம் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம். அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும், கமான் சத்தமா, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். God is a God of families. He wants to save every person in your family. 2001 செப்டம்பர் 11 ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து, விபத்துன்னு சொல்லக்கூடாது, மிகப்பெரிய தாக்குதல், ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அமெரிக்காவில். இந்த ட்வின் டவர்ஸ் மேலே ஏரோப்ளேனில் கடத்திட்டு தீவிரவாதிகள் அதில் போய் மோதினதுனால ஏறக்குறைய 3000 பேர் மரிச்சு போனாங்க. 3000 பேர். இமேஜின் பண்ணிங்கன்னா கொடூரம் அது. நம்ம ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்குது பாருங்க, அன்றைக்கி காலையிலேயே நியூஸ் சேனலில் பார்த்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். 2001 அதை தான் 9/11 அப்படின்னு சொல்கிறாங்க. 9/11 டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து அந்த ஃப்ளைட்டை போர்ட் பண்ணி இன்னொரு ஊருக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு, அந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. இந்த கணவன் மனைவி இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, இவங்க போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க காரில். போகிற வழியில், ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ளைட்டை தான் தீவிரவாதிகள் கடத்திட்டு போய் அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க. இந்த ஊரில் இவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்பா காத்திருக்கிறாரு. அப்பா ரட்சிக்கப்படல, அப்பா காத்திருக்கிறாரு. அப்பாவுக்கு ரொம்ப பயம், பயங்கர பயந்துட்டார். அவர் காலையில் ஒரு 9:15 இது நடக்குது பாருங்க. கால் பண்ணுறாரா, ஐயோ எப்பா என்ன ஆச்சுரா உங்களுக்குன்ற மாதிரி கால் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் தான் இவங்க வந்தாகணும். பார்த்தா ஃப்ளைட் இப்படி விபத்தில் போயிடுச்சுன்னு உடனே அவங்க சொன்னாங்க, அப்பா எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் கார் டயர் பஞ்சர் ஆனதுனால ஃப்ளைட்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நல்ல வேலை கர்த்தர் எங்கள் உயிரை காப்பாற்றினார். இவங்க 2 பேருக்கு ஜெபம் நதுரமா, எங்கள் அப்பா எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. இவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஃபயர் ஃபைட்டர், தீயணைப்பு வீரர். அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்தால் இவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து வாழ்க்கையாக அதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க, யாரையாவது காப்பாற்றணும் தான் இவங்க வேலையை. இவர் நல்ல வேலை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க, நான் போய் அந்த டவரில் யார் யாரை காப்பாற்ற முடியுமோ, ஏன்னா தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, நான் போய் யார் யாரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுறேன்னு போனவர் தான். அதுதான் கடைசியாக அவங்கக்கிட்ட அவர் ஃபோனில் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் இடிஞ்சு விழும்போது அவரும் இறந்துட்டார், அந்த பெரியவர் இறந்துட்டார். இவங்க 2 பேருக்கும் ஒரே கவலை பாருங்க, எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாரானே தெரியலையே, அவர் ரட்சிக்கப்படணும்னு எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருந்தோமே, ரட்சிக்கப்பட்டாரா என்னன்னு தெரியலன்னு சொல்லி அதே மனசை உறுத்திட்டு இருந்துச்சான் பாருங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு டோர் பெல்ல ரிங் பண்ணுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு யங் கப்பிள், அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஃபியூ டேஸ்
நான் ஆயிருக்கு இந்த குழந்தை பிறந்து. இந்த குழந்தை எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வரலாமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா இருக்குதுன்னா அவங்க வரவேற்று வாங்க வாங்க உட்காருங்கன்ன உடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக செப்டம்பர் 11 அன்னைக்கு அந்த டவரில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ப்ரெக்னென்ட் லேடி சொன்னாங்களாம், நான் 7 months ப்ரெக்னென்ட். அப்போது அந்த பில்டிங் தீ பிடிச்சி எரியும் போது எப்படி கீழே இறங்குவேன், ஏன்னா லிஃப்டெல்லாம் வேலை செய்யாது இந்த மாதிரி விபத்துகள் வரும்போது. எப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் அப்பா வந்து என்ன அந்த 7 stories என்னை கீழே இறக்கிட்டு போனார். என்னை அவ்வளோ பத்திரமா கீழே கொண்டு போனார். விஷயம் என்னென்னா, கீழே என்ன அவர் சுமந்துட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். என்னை கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்ட பிறகு உங்கள் தகப்பனார் முட்டி போட்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கன்னு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு சில பேரை காப்பாற்றுறேன்னு போயிட்டாரு. நேரடியாக வந்து அவர் செய்த தியாகத்துக்கும் அவர் எங்களை காப்பாற்றுறதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். பை த வே, மீட் மை பேபி, என் குழந்தைய பாருங்கள், என் மகன், உங்கள் அப்பா பேரை தான் என் மகனுக்கு வச்சிருக்கிறேன். உங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு தான் போய் சேர்ந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யாராவது கைவெட்டி இந்த நேரத்தில் ஒரு 10 செகண்ட் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமா ஜெபிக்க போறீங்க. சொல்லுங்க, என் குடும்பத்தில் யார் யார் இன்னும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளவில்லையோ, யார் யார் இன்னும் ரட்சிப்பை பார்க்கலையோ, அவங்க ரட்சிப்பை பார்ப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஓ தூதர்களை அனுப்புங்க, வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்க, ஓ பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க, என்னையும் ஒரு சாட்சியாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். சத்தமா சொல்லுங்க இந்த நேரத்தில், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பரலோகத்துக்கு வந்து சேரணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கம் ஆன், நீங்களும் சொல்ல போறீங்க, யோசுவா போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் தொடுவார்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஒரு 2-3 பேரை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்தை தொடுவார். இப்போ எத்தனை பேர் புரியுது குடும்பங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி? அப்போ ஈசாக்கு வெறும் துறவு வேணும்ன்ட்டு கொடுக்கப்பட்ட உறவை மறந்துட்டாரு. மனைவியை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே சம்பவத்தில் தான் மனைவியை தங்கச்சின்னு கூப்பிட்டு தான் உயிரை காப்பாற்றுறதுக்கு மனைவி விபச்சாரம் பண்ண போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு விட்டு கொடுத்துட்டார் பார் மனைவியை. பிள்ளைகளை கண்டுக்கினாரான்னு தெரியல, வெறும் துறவு, கிணறு தோண்டோன்னு அப்புறம் பார்த்தா குடும்பத்தை விட்டுவிட்டார். ஆண்டவர் சொல்கிறார், பாரு, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, நீ ஆபிரகாமின் சந்ததி தான், உன் வாழ்க்கையை சீர்படுத்து, நான் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றேன்னு பாரு. எப்போ முதலாவது தேவன் அப்படின்னு பலிபீடத்தை கட்டி, 2வது என் குடும்பம் அப்படின்னு கூடாரத்தை போட்டு, அப்புறம் என் பிஸ்னஸ் உடைய எல்லா வேலைகளை பார்த்துக்க போறேன்னு கொண்டு வர்றாரோ, கர்த்தர் சொல்றாரு, நீ தேடினது எல்லாத்தையும் உன்னுடைய பாதத்துக்கு நான் கொண்டு வர்றேன். உங்களை பார்த்து இன்னைக்கு நான் கேட்குறேன், டூ யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஃபேமிலி? உங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறீர்களா? உங்கள் குடும்பத்து ஜனங்களோட நேரத்தை செலவழிக்கிறதும், உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவழித்து உங்கள் மனைவியை கொண்டாடுறது, உங்கள் கணவரை கொண்டாடுறது, ஆர் யூ ப்ரையாரிட்டைசிங் யுவர் ஃபேமிலி ஆர் ஆர் யூ டூ பிஸி அட் ஒர்க்? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை பார்த்து இன்றைக்கி நான் கேட்குறேன், நம்ம எல்லாரும் ஒரே லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். எந்த வகையில்? வி ஆர் ஆல் இன் தி சேம் பிஸி வேர்ல்ட். ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸியாக போயிட்டீங்களோ குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்காமன்னு கேட்குறேன் நான். குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. நீங்கள் திருமணம் பண்ணிட்டு வந்த அந்த மனைவியை நல்லா பார்த்துங்க. எஸ், நல்லா பார்த்துங்க. எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை வெளியே கூட்டிகிட்டு போங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க, அவங்கள நல்லா பார்த்துங்க. இல்லை பதர், பிள்ளைகள் பிறந்தாச்சு, பிள்ளைகளை பார்த்துங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்த்துங்க. ஒருத்தருடைய டிபார்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் உங்கள் மனைவியை பார்த்துக்கிறத விட்டுறாதீங்க. சில மனைவிமார்கள் அதை செய்வாங்க. குழந்தை பிறந்துட்ட பிறகு கணவரை கண்டுக்க மாட்டாங்க, அவருடைய தேவைகளை சந்திக்க மாட்டாங்க. அவரை கனப்படுத்துறதா இருக்கலாம், வெறும் டைப்பர் வாங்கிட்டு வாங்க, வெட் வைப்ஸ் வாங்கிட்டு வாங்க, எங்கே இருக்கிறீங்க, கால்பால் வாங்கிட்டு வாங்க, சரி அதுக்கு மட்டும் ரொம்ப அவங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க. ஆனால் கணவருக்கு ஒரு தேவை இருக்கும் பாருங்க. கணவர், உங்கள் நாள் எப்படி இருந்துச்சு, தலைவலின்னு சொன்னீங்களே எப்படி இருக்குது, உங்களுக்கு சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுக்கட்டுமா, இல்லை உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடட்டுமா? அவருக்கு தாம்பத்திய உறவின் தேவை இருக்குது. அவரும் புரிஞ்சுக்கிறாரு, மனைவி இப்போ டயர்டாக இருக்கிறாங்க, நைட்டு தூக்கம்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, நம்மளும் சகாயம் பண்ணலான்னு அவர் சகாயம் பண்ணுறாரு. கணவர்மார்கள் செஞ்சாகணும், நம்ம அது நம்மளுடைய கடமை, அது நம்மளுடைய இன்பமும் கூட. மனைவிக்கு சகாயம் பண்ணுறதை விட இன்பம் வேற என்ன இருக்குது? அருமையான விஷயம். ஆனால் மனைவிமார்கள் மறந்துடக்கூடாது, உங்கள் கணவருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு. உங்கள் திருமணத்துடைய முக்கியமான அஜெண்டா பிள்ளைகளை வளர்க்குறதா போயிடக்கூடாது. திருமணத்துடைய முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா? திருமணத்தை என்ஜாய் பண்ணுறது. கர்த்தர் உங்களுக்கு மனைவியை கொடுத்தது பிள்ளையை பெற்றுட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது ஸ்கூலில் படித்து அப்புறம் கல்யாணம் பண்ணி துரத்தி விட வேண்டியதில்லை.
அப்புறம் கால் பண்ணி எப்போ பேத்தியை பெற்று தருவேன், எப்போ பேரனை பெற்று தருவேன் அப்படின்னு மருமகளை போட்டு கொடுமை குத்து மருமகனை வச்ச அந்த இடத்துல. அப்புறம் அதுக்காக கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் திருமணத்துடைய, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், திருமணம் ஆகலனாலும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் திருமணத்துடைய நிறைவின் அடையாளமாக சொல்லுங்க கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை தருகிறார். பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பிள்ளைகள் உங்கள் திருமணத்துக்கு ஒரு தடையாக போயிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை நல்லா பார்த்துங்க, அதுவும் முக்கியமானது தான். குடும்பம்னு வரும்போது பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் குடும்பம்னு வரும்போது பிள்ளைகளை விட உங்களுடைய கணவர் முக்கியம், உங்கள் மனைவி முக்கியம். எஸ், ரொம்ப வேலையில் பிஸி ஆகிட்டோம், பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கிறதுல ரொம்ப பிஸியாக போயிடுவோம் பாருங்க. அதெல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணுமா இருக்கு. ஈசாக்கு மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவழிங்க. ஒரு நாள் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஒரு வாலிபனை ஃபோர்ஜரி கேஸில் பிடிச்சிட்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஜட்ஜ் அவரை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டார், கோவப்பட்டார். ஏன்னா இவருடைய அப்பா, அந்த குற்றவாளியுடைய அப்பா வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர், ஒரு பெரிய புத்தகத்தை வேற எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்து பேர் வந்து த லா ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த ஜட்ஜ் அவனை பார்த்து கோவப்பட்டாராம். டேய், உங்க அப்பா எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமாடா உனக்கு? உங்க அப்பனுடைய மானத்தை வாங்குறதுக்கு எப்படி எல்லாம் பண்றியாடா நீ அப்படின்னு. உங்க அப்பா யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு. அப்பா சொன்னாராம், நல்லா தெரியும் சார், எப்பெல்லாம் எங்கள் அப்பாட்ட போகிறனோ எங்கள் அப்பா என்னை பார்த்து நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படியே சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. எப்போ அவர்கிட்ட விளையாடுறதுக்கு போனாலும், அவர்கிட்ட ஏதாவது பேச போனாலும் நான் பிஸின்னு சொல்லி உட்காந்து புக்கை எழுதுறேன் எழுதிட்டு இருப்பாரு. இப்போ பாருங்க சார் என்ன ஆயிருக்குதுன்ட்டு, எங்கள் அப்பா புக்கை எழுதி ஃபேமஸ் ஆகிட்டாரு, நான் பாருங்க குற்றவாளியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னானா. The first book that you write must be your child. நான் சர்ச் நடத்துகிறேன், நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, எக்கச்சக்கமான பொறுப்புகள் இருக்குது. நான் கட்டுற முதல் சபையே என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம் தான். The first church that I build is my wife and my children. என் மனைவியை கட்டி எழுப்பாம, என் பிள்ளைகளை கட்டி எழுப்பாம நான் வெளியே வந்து ஒரு பெரிய சர்ச்சை கட்டி எழுப்பி எனக்கு தேவனுக்கு முன்பதாக எந்த அப்ரிசியேஷனும் இல்லை. நீங்கள் கட்டுற முதல் பிஸ்னஸ் உங்கள் குடும்பம். நான் கட்டுற முதல் சபை என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என் வீடு ஒரு நல்ல சபையாக இருக்க வேண்டும். Whatever you're doing in life today, prioritize your family. Don't become too busy. ரொம்ப பிஸின்ற வார்த்தையை பயன்படுத்தவும் கூடாதுன்னு சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்கு என்னைக்குமே நீங்க பிஸியா இல்ல. ஒரு தடவை கேரட் சொல்றாரு, அப்பா ஐ தாட் யூ ஆர் வெரி பிஸி. அப்ப நான் சொன்னேன், கேரட் நான் சொன்னேன், see அப்பா has lot of work but அப்பா is never busy. அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனால் நீ அப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னா ஐ எம் நெவர் பிஸி, நான் பிஸியாக இருக்கிறேன்னு நீ நினைக்கவே கூடாது. நான் சொன்னேன், அப்பா எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு உனக்காக நான் வருவேன். ஐ டெல் தட் டு மை சில்ட்ரன். ப்ளஸ் நான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப பிஸி மாதிரியே பண்ணிட்டாத, வாழ்க்கை ரொம்ப பிஸியாக இருக்காது. அதனால தான் இந்த வருஷம் நிறைய விஷயங்களுக்கு ஒரு பாஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட், அப்புறம் லீடர்ஷிப் மாடியூல்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் கொடுத்துட்டேன். எதுக்காக? ஒரேடியாக நிப்பாட்ட போகிறது இல்லை, அந்த ஷூட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். காரணம் என்னது? என் மகன் பிறந்துட்டான், என் மனைவிக்கு அதிகமாக சகாயம் தேவைப்படுது, வீட்டில் என்னுடைய உதவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால பரவாயில்ல, ஊழியம் தாமதமானா பரவாயில்ல, நான் கட்டுற முதல் ஊழியமே என்னுடைய குடும்பன்றதை நான் உணர்றேன். அதை ரொம்ப சந்தோஷமாக அங்கீகரிக்கிறேன் பாருங்க. இந்த சீசனை என்னுடைய லைஃப்பில் கஷ்டமாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். நான் டயர்டாக்கி விட்டுருது, தூக்கம் கெட்டு போகுது, அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி நடிக்க வரல இந்த இடத்துல, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது எல்லாத்து மத்தியும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? I am prioritizing the right things in my life. கர்த்தருடைய போதனைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Are you prioritizing your family? பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துறீங்களா? பெற்றோர்கள் உங்களை பார்த்து பேசும்போது ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கின்னு சும்மா சாங்கிங் ஒன்றும் இருக்காது, சும்மா அதை மாட்டிக்கின்னு கண்டுக்காத மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் பெற்றோர்கள் உங்களை திருத்தும் போது தாழ்த்திக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா கிட்ட கடைசியாக என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்கன்னு கேட்குறேன் நான். பி a good child. இப்போ நான் எந்த வகையிலையும் உங்களை ஒரு பெருசாக கண்டிஷன் பண்ணி உங்களை ஜட்ஜ் பண்ணி பனிஷ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. அது முழுசாக வெளிப்படணும்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் கனப்படுத்த கற்றுங்க. எஸ், அப்பா சொல்கிறாரு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வாடா அப்படின்றாரு. உங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் அப்பா சொல்கிறாரு 10 மணிக்குள்ளே வானா, அந்த டைமை மதிக்க கற்றுங்க. இல்லை 10:05 வந்தால் இன்னும் ஆகிட போகுது பார். இந்த வீர வெங்காய பேச்சுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனால் கர்த்தர் நான் சொல்கிறாரு, பெற்றோரை கனம் பண்ணு, தீர்காயுசு அதுதான் கொண்டு வரப்போகுது. இப்போ அப்படியே அதோடைய ரிவர்ஸ் பார்த்தா எப்படி வரும்? பெற்றோரை கனம் பண்ணலன்னா அல்பாயுசில் போயிட போற. அப்படின்னு அர்த்தம், ஜீவனை நீ பிளாக் பண்ணிட்டு இருக்கிற. தீர்காயுசு காரணம் என்ன? ஜீவன் ஃப்ளோ ஆகுது. இப்போ என் பெற்றோர்கள் என்கிட்ட சொல்ல வர்றாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு திருத்தத்தை கொடுக்குறாங்கன்னா அதை சைலண்டாக, அதை ஒரு தாழ்மையுடைய உள்ளத்தோட அதை பெற்றுக்கொள்ள கற்றுக்கணும். அதுதான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு கிறிஸ்தவ அழகு. நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை. நம்ம பேரண்ட்ஸ் பர்ஃபெக்ட் ஆனவங்க இல்லை, அவங்கள பர்ஃபெக்டாக இருக்க எதிர்பார்க்காதீங்க. ஆனால் அவங்க ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க, அதுக்கு சந்தோஷப்படுங்க.
அவங்க பர்ஃபெக்டா இல்லை, ஆனா இருக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுமா இந்த விஷயத்துல? உங்க பேரண்ட்ஸ் பர்ஃபெக்ட் இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா கர்த்தர் அவங்களை எனக்கு பொறுப்பாளியா கொடுத்துருக்கிறார். அவங்க என்னை திருத்த வரும்போது அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ற மனுஷன் பாக்கியவான், அவன் நல்லா இருப்பான். உங்க வீட்டை கனப்படுத்துங்கன்னு சொல்றேன் நான். எந்த வீட்டில் வந்து வாசம் பண்ணுறீங்களோ அந்த உறவுகளை கனப்படுத்துங்க. காட் இஸ் வாட்சிங் யூ. கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்காக குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு குடும்பம் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்களா? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நான் பார்த்துக்கணுன்றது பொறுப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதே பொறுப்பை தான் கர்த்தர் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய தகப்பன் தாய் அவங்களுக்கு பணத்து மூலமாகவும் உங்களுடைய அன்பு மூலமாகவும் உங்கள் விசாரிப்பு மூலமாகவும் அவங்கள நீங்கள் கனப்படுத்துங்க. இதெல்லாத்தையும் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லாயிருக்கும். சண்டை போட்டு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கிடுது. எவ்வளோ நாள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கம்பளி பற்றி விடுவான் சொல்கிறேன் நான்? எவ்வளோ நாள் உங்களுக்கு காப்பி ஆற்றி கொடுப்பாவன்? எவ்வளோ நாள் நடக்கும் இது? கோச்சிக்கிட்டு போய் ஆயா வீட்டில் போய் பட்டு தூங்கிடுது. அத்தை வீட்டுக்கு போயிடுறேன், நான் சித்தி வீட்டுக்கு போயிடுறேன்ட்டு. என்ன ஆனாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, வீட்டில் எவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன்ஸும் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் என்ன நம்ம சொல்ல கற்றுக்கணும்? எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கிறாங்க, இதுதான் என் வீடு. சண்டையே நடக்கலாம் வீட்டில், சில காரியங்கள் புரியாத விஷயங்கள் இருக்கலாம், என்னை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி கூட அவங்க பேசிடலாம். இதுதான் என் குடும்பம், என் குடும்பத்துக்கு நான் கட்டுப்பட்டிருப்பேன். இப்படி நீங்க கட்டுப்பட்டிருந்தீங்கன்னா தான் நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருக்கிறீங்க. or else you are not trustworthy. ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஹல்லேலூயா. கம் ஆன். ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு இந்த சிஎஸ்ஐ சர்ச்சு. எவ்வளோ மௌனம் ஆயிடுச்சு பாருங்க. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, குடும்பம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு சொல்லுங்க, குடும்பம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது. உங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துங்க. உங்க பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவர்கள், உங்க கணவன் உங்க மனைவி முக்கியமானவர்கள். அவங்களோட நேரத்தை செலவழிங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியத்துவம் செலுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு பாத்தியா, முதலாவது பலிபீடம், ரெண்டாவது கூடாரம், இப்ப மூணாவது துறவை நீ தோண்டு, நான் உனக்கு சகாயம் பண்றேன். எந்தெந்த ஆசீர்வாதம் வரலையே நினைச்சியோ அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வர்ற மாதிரி நான் செய்யறேன். எப்போ உன் வாழ்க்கையை நீ சீர்படுத்துகிறியோ அப்பவே என் ஆசீர்வாதம் உன் வேலை வர்றதுக்கு நீ ஒரு வாசலை திறந்து கொடுத்துருக்கிற. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத யாராலையுமே தடை செய்ய முடியாது. சத்தம் வராமன்னு சொல்லுங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. கம் ஆன். எல்லா பிள்ளைகள், நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் பீப்புள், கைகளை தட்டி கர்த்தருக்கு உங்க குடும்பத்துக்காக நன்றி செலுத்துங்க. உங்க வீடு பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. எல்லாரும் ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அப்பா அம்மா பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சம்பாதிக்கிறீங்க, தசமபாகம் செலுத்துறீங்க, மிச்ச சம்பாத்தியத்தில் உங்க குடும்பத்தை தாங்குங்க. உங்க குடும்பத்துக்கு கொடுக்குறதே இல்லை. ஒரு சில பேர் பாருங்களேன், பல ஆயிரங்கள் சம்பாதிப்பாங்க. நான் வந்து மேக்கப்புக்கு எகெயின்ஸ்டானவனா இல்லை, அதே மாதிரி ஃபோன் வாங்குறதுக்கும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் வாங்குறதுக்கு அது நான் எகெயின்ஸ்டானவன் இல்லை. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூஸ் தேவை, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் நம்மளுக்கு தேவை. ஆனால் வீட்டுக்கு பணம் கொடுக்காம இதை செய்யும் போது தேர் இஸ் an imbalance. ரைட்? கரெக்டா இல்லையா? அப்போ சம்பாதிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுங்க. அது எவ்வளோ தொகைன்றது உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நீங்க டிசைட் பண்ணிக்கங்கன்ற. நான் அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் ஒரு மிகப்பெரிய தொகை உங்க குடும்பத்துக்கு போகணுமா இருக்குது. அப்போ சம்பாதிக்கிற பணத்துல இருந்து வீட்டை கனப்படுத்தலைன்னா அப்போ கர்த்தருடைய பணத்தை உங்க கையில் கொடுத்து ஒரு பெரிய பிசினஸ் நடத்தி எப்படி அவர் நம்ப முடியும்? When you're not faithful in your family, how can God trust you with a business? How can God trust you and me with the ministry? ஊழியத்துல உத்தமமா இருக்கணும்னா முதல்ல என் வீட்டிலனா உத்தமமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில்? முக்கியமாக எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவன் சொல்லுங்க, ரெண்டாவதா என் குடும்பம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் பப்ளிக் சக்சஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் பப்ளிக் சக்சஸ். வெளியே போய் சாகசங்களை செய்யறது, சாதனைகளை செய்யறது, பணத்தை சம்பாதிச்சு கோடீஸ்வரனா மாறுறது, அதெல்லாம் கர்த்தரே கூட நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துவார். ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆனா குடும்பத்துக்கு முக்கியத்துவம் செலுத்தாம, உங்க தகப்பன் தாயை கனப்படுத்தாம, உங்க பிள்ளைகளை சரியா வளர்க்காம, உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியா கவனிச்சுக்காம, வெறும் பிசினஸ் போயிட்டு இங்க வந்து என் பிசினஸை கர்த்தர் எப்பதான் ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் சொல்றாரு, நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கோட்டை விட்டியே, நான் உனக்கு கொடுத்த குடும்பத்தை நீ கண்டுக்காம நீ என்னடானா உலகம் சுற்றி அது சம்பாதிக்கிறேன் இது சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு சொல்ல. ஈசாக்கே திரும்பியும் பேர்ஷெபாக்கு வா, திரும்பியும் உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வா, பலிபீடத்தை முதல் கட்டு, ரெண்டாவது கூடாரத்தை அங்கே நீ போடு, அப்புறம் மூன்றாவதா
துறவுகளை தோண்டு. நீ துறவை தோண்ட தோண்ட உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் வராத தயவை நான் கொண்டு வர, தேசத்துலேருந்து உனக்கு தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள்கிட்ட இருந்து பிஸ்னஸ் டீல் வர்ற மாதிரி நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறேன். உங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் ரொம்ப அவசியமானது. குடும்ப வாழ்க்கையின் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோர் ஃபேமிலி லைஃப் இஸ் அ ப்ரையாரிட்டி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, மை ஃபேமிலி லைஃப் இஸ் அ ப்ரையாரிட்டின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய தமிழில் அந்த டைட்டில் கூட சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது. நான் என்னுடைய மினிஸ்ட்ரியின் ஆரம்ப காலத்தில் 2 ஸ்கூல்ஸில் வேலை செஞ்சேன் பாருங்கள். எனக்கு சம்பளம் வந்து ரொம்ப குறைவானது தான். 2015 வரைக்கும் நான் வேலை செஞ்சேன் ஸ்கூல்ஸில். சயின்ஸ் டீச்சராக, மேத்ஸ் டீச்சராக நான் வேலை செஞ்சேன். அப்போது எனக்கு டோட்டலாகவே ஒரு 8000 ரூபா தான் சம்பளம். நான் சேர்ந்தது 2000 ரூபாய்க்கு தான் சேர்ந்தேன். ஃபைனலாக எனக்கு வந்தது 8000 ரூபா தான் என் கையில் வரும் 2015. அப்போது வீட்டில் நிறையா தேவைகள். நான் தான் வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகே, அதனால் எனக்கு பொறுப்புகள் அதிகம் அப்படின்றத ஒரு விஷயத்தை நான் உணர்றேன். எனக்குன்னு பணத்தை நிறையா எடுத்து வைக்க மாட்டேன் பாருங்கள். என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். பாஸ்டர் பிரசாத், பிரதர் எட்வின்லாம் என் கூட இருந்தாங்க அந்த டைமில். இல்லை இன்னும் இருக்கிறாங்க நம்மளுடைய சர்ச்சில் ஊழியக்காரங்களா. அவங்களுக்கு தெரியும் பாருங்க, நான் எனக்குன்னு போய் ஒரு சட்டை வாங்குறதோ ஒரு பேண்ட் வாங்குறதோ கூட ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு தடவை பிரசாத் பிரதர் கூட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. போடுது அதெல்லாம் எப்படி சொல்கிறேன் பாருங்க. எனக்கு சைஸ் இதுதான் என் சைஸ், என்னுடைய ஷோல்டர் சைஸ் அது கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு பாருங்க. ஏன்னா எனக்குன்னு பெருசாக எதுவும் நான் அப்படியே வீட்டுக்கு போய் கொடுத்துருவேன் பாருங்கள். சில டைம் சேஃப்டி பின்னுங்கள்லாம் என்னுடைய ஸ்லிப்பர்ஸில் அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதிலே நான் ப்ரேயர்லாம் நடத்தியிருக்கிறேன். நிறைய தடவை நடத்தியிருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சோக கதை மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரில. எனக்கு முக்கியம் எதுவோ அதை செஞ்சுட்டு நான் போயினே இருக்கிறேன். அது சோக கதையை ஆட்டின்னு சொல்லி அழுதுந்தும் இல்லை. நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இருந்தேன் நான். அப்போ பெருசாக துணி வாங்குறதோ இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இல்லை. நான் வாட்சை கட்ட மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா அது? பிரதர் சரத்துடைய வீட்டு பக்கத்துலலாம் கூட்டம் நடத்துவோம் பாருங்கள். என் கையில் வாட்சே இருக்காது. வாட்செல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. இப்படி பரவாயில்ல, டைம் வேணா அட்டாது கேட்டுக்கலாம். சின்னதாக என்கிட்ட ஒரு CDMA ஃபோன் இருந்துச்சு. ஃபோன் கூட வாங்க மாட்டேன் நான். எனக்கு குறைவான சம்பளம். முதல் பிறந்தவனா என் வீட்டுக்கு நான் பொறுப்பை செய்யணுமா இல்லை ஒரு 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கட்டுமா? சம்பளமே 25,000 தான் இருக்கும். பார்த்தா 48,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கின்னு வருது. இதெல்லாம் பொறுப்பில்லாத தன்மைன்றேன் நான். அதில் இருக்கிற அத்தனை ஃபீச்சர்ஸும் அவங்களுக்கு தேவைப்படாது. உட்கார்ந்து ஞானமாக தீர்மானம் எடுங்கன்னு சொல்கிறேன் நான். சரியா? சம்பாதியம் எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுங்க. கனவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணக்கூடாது. சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண. ஒரு மனுஷன் தரித்திரத்தில் வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறது தான். இதான் ஒரு நார்மலான ஒரு காமன் நாலேஜ் இது. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். நம்ம என் குடும்பத்தை நான் கனப்படுத்துறேன்னா, அப்போது நான் வந்து எதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரல. நிறைய குறைவுகள் உள்ளவன் தான் நான் வீட்டில் இருக்கும்போது நிறைய குறைவுகள் உள்ளவனாக தான் நான் வளர்ந்துருக்கிறேன். கர்த்தருடைய தயவும் இறக்கம் தான் என்னை கொண்டு வந்திருக்குது இவ்வளோ தூரம். அதை நான் இந்த நேரத்தில் நான் அறிக்கை செய்கிறவங்க கிட்ட. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல பாருங்க. என் வீட்டில் நிறைய சண்டைகளும் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்திருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட என் வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போய் தங்கிடணும், வீட்டை விட்டு ஒரு பிஜியில் போய் தங்கிடலாம், இல்லை எங்கள் சொந்தக்கார வீட்டு யார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சதோ இல்லை, தீர்மானம் பண்ணதோ இல்லை. சண்டையோ பிரச்சனையோ வீட்டுக்கு தான் வருவேன் திரும்பவும். இது கர்த்தர் இதெல்லாம் பார்க்குறாருன்ற நான். இதெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. அன்னைக்கு நான் துணிமணி வாங்குறதோ ஃபோன் வாங்குறதோலாம் நான் பெருசாக யோசிக்கல. இன்னைக்கு கூட பெருசாக யோசிக்கிறதுல நான் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆனால் கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, நான் போட்டிருக்கிற சூட்லேருந்து என்னுடைய ரிங்லேருந்து என்னுடைய வாட்ச் வரைக்கும் எல்லாமே எனக்கு கிஃப்ட்ஸாக தான் வருது. ஏன்னா கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார், கொண்டு வருகிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள்ல இதுவும் ஒன்று. நம்ம இதை தேடி போகிறது இல்லை பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டேன்னா உன் ஆசீர்வாதம் வர்றதை யாராலுமே தடை செய்ய முடியாது. பட் priorities ஞாபகம் வச்சுங்க. அதை priorities முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் பேசும்போது நம்ம பேச வேண்டியதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, வீட்டு தலைவர்கள் ஆண்கள் கிட்ட தான் முக்கியமா நம்ம பேசணுமா இருக்குது. குடும்பம் வரும்போது ஆண்களை கர்த்தர் தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதாம் தான் அந்த குடும்பத்து தலைவராக இருந்தார். ஏவாள் தான் பறிச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஆதாம தான் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாம் சொல்லவே இல்லை, போங்க ஆண்டவரை, சாப்பிட்டது அவங்க, என்ன ஏன் கூப்பிடுறீங்க? நீ வந்து முதல் பதில் சொல்லுன்றாரு. உன்னை தானே நான் குட்டம் பொறுப்பா? அந்த பாம்பு வாயன் அனகாண்டா மூக்க வந்து பேசும்போது நீ என்ன பண்ண? அடிச்சவனை தூக்கி தம்சம் பண்ணி தூக்கி போட்டுருக்க கூடாது. அந்த பக்கம் ஓடிப்போ ராஸ்கேல், பாம்பே சாவச்சிரும் உன்னை. ஏன் பொண்டாட்டி அப்படி பேசாதரா? நைஸா வந்து அவளை நான் மட்டும் தான் நைஸ் பண்ணுவேன். நீ இருக்கணுமா இல்லையா கூடாங்க? பாம்பு முஞ்ச வந்து சொல்றான், நீ இது சாப்பிட்டா தேவதை மாதிரி ஆயிடுவே. நீ என்ன சொல்லணும்? நீ ஏற்கனவே தேவதை மாதிரி, நீ கடவுள் மாதிரி இருக்கிறமா? அழகுன்ற வார்த்தையை உன்னை பார்த்தா வெக்கப்படுமா? அவன்கிட்டலாம் பேசாதம்மா, பக்கம் வாங்கிட்ட வாமா இப்படின்னு கூட்டின்னு போகணுமா இல்லையா? நீ கர்த்தர் ஆதாம தான் பொறுப்பு கேட்கிறார். இன்னைக்கு குடும்பம் வந்த உடனே இப்படி சொல்லாதீங்க, கணவர்கள் இப்படி சொல்லாதீங்க. என் மனைவி பேச்சை கேட்க மாட்டேங்கிறா பிரதர், பேசுங்க பிரதர், இன்னும் மனைவி பத்தி 2 வார்த்தை பேசுங்க பிரதர், அப்படி சொல்லாதீங்கன்ற.
பேசுங்க பார்த்து என் பிள்ளைய எங்கடா இருக்கிற தம்பி பாரா அப்படின்னு காட்டாதீங்க. I'm talking to leaders of the family. I'm talking to myself today. நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் குடும்ப தலைவர்கள் எங்க இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆவிக்குரிய விஷயத்துல உங்க குடும்பத்தை நீங்க நடத்த கத்துக்கலனா வேற எந்த விஷயத்திலுமே உங்களை தலைவரா மதிக்க மாட்டாங்க. இன்னொரு தடவை சொல்றேன், இந்த பக்கத்துல சொல்றேன் பாருங்க. ஸ்பிரிச்சுவலா உங்க குடும்பத்தை நீங்க வழி நடத்த ரெடியா இல்லைனா, சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது, வீட்டில் ப்ரேயர் பண்ண வைக்கிறது, உங்க பிள்ளைகளை டீன்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு வர்றது, சிங்கிள்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு வர்றதா இருக்கலாம், சண்டே ஸ்கூலுக்கு அவங்க வரணும்னு சொல்லி அவங்களை திட்டம் போட்டு வர்றது, அவங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கறது, ஸ்கூலுக்கு போய் விடும்போது ஜபம் பண்றது, எக்ஸாம் நேரத்தில் கர்த்தரோட இருக்கிறான் என்கரேஜ் பண்றது. ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளைய நீங்க வழி நடத்தலனா, if you forfeit your place as a spiritual leader, you cannot be an effective leader in other aspects of your life. உங்க பிள்ளைகள் வளர வளர உங்ககிட்ட கவுன்சிலிங் வர மாட்டாங்க. They'll find another person. எங்க அப்பாவுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கேள்விக்குறியா இருக்குது. ஸ்பிரிச்சுவலா ஒரு மனுஷன் லீடரா இல்லனா வேற எந்த விஷயத்திலும் அந்த மனுஷன் லீடரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒவ்வொரு ஆண் மகன்கிட்டயும் பேசுறேன் இன்னைக்கு, உங்க குடும்பத்தை முதலாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள வழி நடத்துங்க. உங்க பிள்ளைகள் சர்ச்சுக்கு ரெடி ஆகுறது உங்க பொறுப்பு. உங்க மனைவி பிடிச்சி கத்திட்டு இருக்காதீங்க. என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. நீங்க துணிகளை அயன் பண்ணி வைக்க முடியுமா? நீங்க வாகனத்தை ஒழுங்கு செய்ய முடியுமா? நீங்க பொறுப்பெடுக்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? உங்க பிள்ளைகளே குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க. என்னடா அவன் சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கிறான். நீங்க தான் தகப்பன், நீங்க தான் சகாயம் பண்ணணும், நீங்க தான் கண்டிஷன் பண்ணணும், நீங்க தான் எழுப்பி கூட்டிட்டு வரணும். சில நேரத்தில் தகப்பன்மார்கள் ரொம்ப டயர்டா இருக்கும். அப்போ தோணும் உங்களுக்கு, அப்படியே படுத்து தூங்கிடலாம் விடுப்பா அப்படின்னு இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, ஆனாலும் சர்ச் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதலாவது பலிபீடம், முதலாவது தேவனுக்கு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். நம்ம எல்லாரும் தான் செய்ய போறோம். ரெண்டாவது குடும்பம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இங்க இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றேன், வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவ் அவசியம். லீவே எல்லாம் வேலை செய்யக்கூடாது. லீவே எல்லாம் வேலை செய்யக்கூடாது. ஆனிவர்சரி, பர்த்டே ஸ்பெஷலா கொண்டாடுங்க. பணம் இல்லை அப்படிலாம் பேசின்னு இருக்கக்கூடாது. எடுத்து வைங்கன்ற பணம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. எந்த டேட்டுன்னு தெரியுமா இல்லையா? தெரியல, சரி வைஃபை கேட்டுங்க, எடுத்து வைங்க. பிள்ளைகளுடைய பர்த்டே ஆடம்பரமாக தான் பண்ணணும் இல்லை, இருக்கிற பணத்தை அளவுக்கு உங்க குடும்பத்தை செலிப்ரேட் பண்ணுங்கன்ற நான். இட்ஸ் a family thing. It's a family thing. Be a man for your family. உங்க குடும்பத்துக்காக ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு தலைவனாக நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன் கர்த்தருக்கு ஆபிரகாம்னா ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா? பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிள்ளை பிறந்தா நான் கர்த்தருடைய வழியில போதிக்குவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தவர் தான் ஆபிரகாம். நீங்க நம்பலன்னா உங்களுக்கு இந்த ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, ஆதியாகமம் 18:17 பாருங்க. ஜெனிசிஸ் 18:17. இன்னும் ஆபிரகாம் குழந்தைங்க பிறக்கல, ஆனா ஆபிரகாம் உள்ளத்துல இருக்கிறத கர்த்தர் பேசுறாரு பாருங்க. Genesis chapter 18 verse number 17 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஆண்டவர் சொல்றாரு. நான் என்னென்ன செய்ய போறேன்றது ஆபிரகாம்கிட்ட சொல்ல போறேன். முக்கியமா சோதோம் கொமோராவை அழிக்க போறது சொல்லிடுவேன் நான். ஏன் தெரியுமா சொல்ல போறேன்? பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க. ஏன் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சீக்ரெட்ஸை வக்கீல ஏன் சீக்ரெட்ஸை சொல்லிட்டார் தெரியுமா? அவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், கவனிங்க, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும் ஆபிரகாமை பத்தி. அவன் வீட்டில் குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகளை கர்த்தரை கணம் பண்ணுங்கன்னு போதிச்சு வழி நடத்துறவர் தான் ஆபிரகாம். அதனால ஆபிரகாமை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். God is looking at your heart. உங்க குடும்பத்தை நீங்க நேசிக்கிறது உண்மையா இருந்தா முதலாவது அவங்கள சர்ச்சுக்கு ரெகுலராக கூட்டிட்டு வந்து ஆவிக்குரிய விஷயங்கள்ல நீங்களும் ஈடுபாடோட இறங்கி அவங்கள வழி நடத்துங்க. போ சர்ச்சுக்குன்னு சொல்லாதீங்க, வா சர்ச்சுக்கு போலான்னு கூட்டிட்டு வாங்க. கையை தூக்கி ஆராதின்னு சொல்லாதீங்க, பார் என்ன மாதிரி ஆராதின்னு கையை தூக்கி ஆராதிச்சு காமிங்க. நல்லா பாட்டு பாடுன்னு சொல்லாதீங்க, நீங்க நல்லா பாடுங்க, முதல் கர்த்தரை நல்லா தொழுது கொள்ளுங்க. ஒழுங்கா ஜெபம் பண்ண கத்துக்கன்னு சொல்லாதீங்க, பார் அப்பா ஜெபம் பண்றேன் அப்படி நீயும் கத்துக்க போற. யூ டூ இட், your children will follow. You are a spiritual leader. ஞாபகம் வச்சுங்க, உங்க வீட்டுக்கு நீங்க தான் பாஸ்டர். நான் பண்றான் பாரு, பாஸ்டர்கிட்ட சொல்றேன், நீங்க தான் பாஸ்டர்ன்றேன், நீங்க தான் உங்க பிள்ளையோட முதல் பாஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு வேலை ஒரு சில விஷயம் அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், என் பொண்ணு ஒரு சில விஷயத்துல ரியலா பிரதர் எப்படி பேசுறதுன்னு தெரியல பிரதர் கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கன்னா, கண்டிப்பா நான் மட்டும் இல்லைங்க, நம்முடைய சர்ச்சில் ஊழியத்தில் இருக்கிற அருமையான வாலண்டியர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், டீன்ஸ் சர்ச் கோஆர்டினேட்டர், சிங்கிள் சர்ச் கோஆர்டினேட்டர் சகாயம் பண்றாரு, ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு தான் சபை. ஒருத்தருக்கு நம்ம ஒருத்தரும் தேவை. ஆனா உங்க வீட்டுக்கு நீங்க தான் பாஸ்டர். ஞாபகம் வச்சுங்க, உங்க வீட்டுக்கு நான் பாஸ்டர் இல்லை.
நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை வழி நடத்த வேண்டிய அருமையான போதகன். நீங்கள் நடத்திட்டீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆதியாகமம் 12:3. ஆதியாகமம் 12:3 பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இந்த வம்சங்கள் எல்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் பைபிள் அதை டிஸ்பிளே பண்ணுங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, உங்க வேதாகமத்தில் என்ன வார்த்தை வருதுன்ட்டு. வம்சங்கள்ன உடனே நம்ம வரப்போற வம்சம்னு யோசிக்கிறோம். அங்க கர்த்தர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா, in you all the families, எல்லாரும் சொல்லுங்க வார்த்தைகளை. families, எல்லாரும் சொல்லுங்க families. பார், ஆபிரகாம் தான் குடும்பத்தை நடத்துறாரு. இப்ப தான் குடும்பம் உலகத்துல இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா போகுது. எத்தனை பேருக்கு உங்க குடும்பம் மூலமா உலகமே ஆசீர்வதிக்கப்படணுன்ற விருப்பம் இருக்குது? இப்போ நீங்கள் எப்படி ஒரு உலகத்தையே சந்திக்கிறதுன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வச்சு உலகத்தையே சந்திப்பார். ஹல்லேலூயா. நம்ம அசைன்மெண்ட் ரொம்ப சிம்பிள். நான் கட்டுற முதல் சர்ச் என் குடும்பம் தான். நீங்கள் கட்டுற முதல் சர்ச், முதல் பிஸ்னஸ், முதல் வேலை உங்களுடைய குடும்பம். ஒர்க் ஆன் யுவர் ஃபேமிலி, பி தேர் ஃபார் யுவர் ஃபேமிலி. நீங்கள் உங்கள் குடும்பத்தை தெளிவாக வழி நடத்தும் போது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்கள்ட்டையும் நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆவிக்குரிய தகப்பன். சரீர பிரகாரமான தகப்பனும் நீங்க தான், ஆவிக்குரிய தகப்பன் நீங்க தான். நீங்க நடத்துங்க, நீங்க கொண்டு வாங்க, ஒரு சில திட்டங்களை கொண்டு வாங்க, வேல்யூஸை கொண்டு வாங்க. சொல்லுங்க, நம்ம குடும்பத்துல தசம பாகம் காணிக்கை முக்கியமானது, நம்ம தவிர்க்க போறது இல்ல. நம்ம குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது முக்கியமானது, நம்ம தவிர்க்க போறது இல்ல. நம்ம குடும்பத்துல வாரத்து நடுவுல என்னென்ன ஊழியங்கள், நம்மளுடைய ஏற்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஊழியங்கள் இருக்குதோ அத்தனையில பங்கு பெற போறோம். இது நம்மளுடைய வேல்யூ. இங்க இருக்கிற அத்தனை பேரும் தீர்மானம் எடுங்க. உங்க குடும்பம் உலகத்துக்கே ஆசீர்வாதமா மாறும். நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் வம்சங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கும். நான் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரிசர்ச் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 2 குடும்பங்களை பத்தி நல்லா கவனிங்க. 1874 நியூயார்க் பட்டணத்தில் ஒரு சிறைச்சாலை, அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் குற்றவாளிகளா அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஐயோ என்னடா ஒரே குடும்பத்தில் 6 பேர் குற்றவாளினா இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கலான்ட்டு ஒரு 120 வருஷம் பின்னாடி போயிட்டார். 1874 பார்த்ததை இவர் 1720 போயிட்டார் பாருங்க. அப்ப 150 வருஷத்துக்கு மேல பாருங்க பின்னாடி போயிட்டார். என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த அத்தனை பேர் இவங்க எல்லாம் எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் ஜூக்ஸ் அப்படின்ற ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறார். இந்த மேக்ஸ் ஜூக்ஸ்ன்றவர் 1720 பிறந்தவர். அவர் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய குடிகாரனாகவும் ரவுடிசம் பண்றவனாகவும் ஒரு ஒழுக்கம் கெட்டவராக இருந்திருக்கிறார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அவரை மாதிரியே ஒரு பொண்ணு. அது ஒரே சண்டைக்காரியாம் பாருங்க, ஊர்லயே பயங்கரமான சண்டைக்காரியாம். இவங்க 2 பேருக்கு 6 மகள்கள், 2 மகன்கள், டோட்டலா 8 பிள்ளைகள். இந்த 8 பிள்ளைகள் அடுத்த 150 வருஷத்துல 1200 சந்ததிகளை இவங்க பிறப்பிச்சாங்க. 1200 டிசெண்டன்ட்ஸ். இந்த 1200 டிசெண்டன்ட்ஸ்ல எல்லாரும் கவனிங்க, இந்த பயங்கரமான குடிகார ரவுடிசம் குடும்பத்துல 1200 பேரை அவங்களுடைய ஹிஸ்டரியை படிச்சா அதுல 310 பேர் ஹோம்லெஸ் அப்படின்னா அர்த்தம், தெருவிலேயே பிச்சைக்காரங்களா வாழ்ந்தவங்க. 180 பேர் ஆல்கஹாலிக்ஸ், சாராய பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவங்க. 160 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தவங்க. 150 பேர் குற்றவாளிகள், அதுல 7 பேர் கொலைகாரர்களாக வாழ்ந்து முடிச்சாங்க. மேக்ஸ் ஜூக்ஸோட ஃபேமிலி. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, குறிப்பிட்ட அதே காலத்துல இன்னொரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்ப தலைவன் பேர் வந்து ஜானத்தன் எட்வர்ட்ஸ். நல்லா கவனிங்க, ஜானத்தன் எட்வர்ட். அந்த ஜானத்தன் எட்வர்ட்ஸ்ன்றவர் 1703 பிறந்தவர். அவர் 1720, இவர் 1703. இவர் திருமணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் வந்து சாரால். இவர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற மனிதன். இவர் ஒரு இறையியல் உடைய ஒரு வித்வான். He was a famous theologian, president of Princeton University. திருமணமாகி 31 ஆண்டுகள் தன்னுடைய மனைவியோட கர்த்தரை நேசிச்சு குடும்பத்தை வழி நடத்தினவர் ஜானத்தன் எட்வர்ட்ஸ். அவருக்கு டோட்டலா 11 பிள்ளைகள். அடுத்த அந்த 170 வருஷத்துல 1400 சந்ததிகளை அவங்கள பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்ற தேவ மனுஷனுடைய குடும்பத்துல 1400 பிள்ளைகள். அவங்கள 13 பேர் காலேஜ் பிரசிடென்ட்டுங்களா இருந்தவங்க, காலேஜ் உடைய டீன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் லெவல்ல பிரசிடென்ட், அவங்க தான் தலைவர்களா இருந்தாங்க. 66 பேர் ப்ரொஃபசர்ஸ், 100 பேர் வழக்கறிஞர்கள், 85 பேர் புத்தக ஆசிரியர்களா எழும்பினாங்க, 32 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜா வேலை செஞ்சவங்க, 66 டாக்டர்ஸ், 80 பேர் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க, அதுல 3 பேர் கவர்னர்ஸ்,
3 பேர் யூஎஸ் செனட்டர்ஸ், பார்லிமெண்ட்ல வேலை செஞ்சவங்க. ஒருத்தர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டாகவே உயர்ந்தார். மேக்ஸ் ஜூக்ஸா, ஜானத்தன் எட்வர்ட்ஸா? நீங்க தீர்மானம் எடுக்கலாம். சந்ததிக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. நான் சொல்றேன், உண்மையா நடந்த சம்பவம். இதே மாதிரி இஸ்ரவேல்ல ஒன்று நடந்துச்சு. அங்கேயும் 2 குடும்பங்கள் இருந்துச்சு. ஒரு குடும்ப தலைவர்கள் பேரு ஆஹாப், ஆஹாபுடைய மனைவி பேரு ஜெசபெல். இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க பாரு. கர்த்தருக்கு விரோதமா எல்லா செயல்களை செஞ்சு நரபலி கொடுத்தவங்க இவங்க எல்லாரும். இவங்களுக்கு தேவன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, 70 பிள்ளைகள் பிறந்தாங்க இவங்களுக்கு. 70 பிள்ளைகள். இந்த 70 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போற மாதிரி கர்த்தருடைய தண்டனை அவங்க மேல வந்தது. ஏன்னா அத்தனை பேரும் ஒரே அராஜகம் பண்ணதவங்க. இஸ்ரவேல் நாட்டையே அப்படியே எல்லாரையும் சித்திரவாதை பண்ணி கர்த்தருடைய நாமத்தை அவமதிச்ச ஜனங்களா அந்த 70 பிள்ளைகள். அதே ஒரு 150 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பேர் ஓபேத் ஏதோம். ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டிய தாவீதும் அவருடைய குரூப்பும் சுமந்துட்டு போற நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. தாவீதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரோட்டோரத்துல ஒரு வீடு இருக்குது பாருங்க. இந்த ஓபேத் ஏதோம் என்ற இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவர் இல்ல, காத் ஊரை சேர்ந்தவர், ஒரு அந்நிய தேசத்தான். அவனுடைய கதவு போய் தட்டுறாரு. ஓபேத், ஓபேத், கதவு தரப்பா கொஞ்சம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா தாவீது ராஜா, எப்பா உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு இடம் இல்லப்பா, கொஞ்ச நாள் உங்க வீட்டில் வச்சுட்டுமா? ஐயா வைங்க ஐயா, தாராளமான்றார். வாங்க வைங்க, நடுவில் வைங்க, வீட்டு ஹால் ரூம்ல வைங்க. ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு அந்நியனை தேடி கடவுள் வந்த மாதிரி இருக்குது, வைங்கன்னு சொல்லி 3 மாசம் பாருங்க. இவர் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டாடுற ப்ரூஃப் இருக்குது. 3 மாசத்துல முழு இஸ்ரவேல் தேசத்திலே ஃபேமஸ் ஆயிட்டார். ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. பை தி வே, ஓபேத் ஏதோமுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 70 பேர். ஆஹாப் எசபேலுக்கு 70 பேர், இங்க 70 பிள்ளைகள். என்ன ஆச்சு தெரியுமா? அவருடைய வம்சத்துல வந்து 70 பிள்ளைகள். 3 மாசத்துக்கு அப்புறம் தாவீது வந்து கூப்பிடுறாரு. ஓபேத், ஓபேதுக்கு வந்துட்டாரா ராஜா, என்னத்துக்கு வந்துக்கிறான்னு தெரியும். பெட்டி எடுத்துட்டு போ வந்திருக்கிற ஓபேத். ஓபேத் சொல்றாரு, நீங்க பெட்டி எடுங்க, நானும் என் பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிறேன். கர்த்தர் எங்கேயோ அங்கதான் நானும் என் குடும்பமும். இந்த இடத்துல நான் நல்லா இருக்கிறேன்றதுனால இந்த இடம் தான் எனக்கு வேணும்னு இல்ல, கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய இடம். வாங்கடா எல்லாரும் எடுக்கிறான்றால் பாருங்க. மாணவி பிள்ளைங்க எல்லாரும் பெட்டி படிக்கையோட தூக்கி எங்க போறாங்க? தாவீதுடைய கூடாரத்துல போய் ஊழியம் செய்றாங்க. நீங்க கவனிங்க, நீங்க இந்த நாளாகமம் புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் பாருங்க, யார் யார் எந்தெந்த ஊழியத்துல இருக்கிறாங்க. கிட்டார் வாசிக்கிறவங்க யாரு, அஷரிங்ல யாரு, செக்யூரிட்டி யாரு, வாட்ச் டோர் கீப்பர்ஸ் யாரு, இதெல்லாம் லைனா வரும். எல்லா பட்டியலையும் ஓபேத் ஏதோம் வந்து நிப்பார். அவரு ஓபேத் ஏதோம், நானும் வரேங்க, நான் செக்யூரிட்டி பண்ணுவேன், நான் கூட நான் வரேன், கர்த்தருடைய பிரசனத்துக்கு நான் செக்யூரிட்டியாக நிற்கிறேன். நான் இல்லை, நான் டோர் கீப்பர், அதில் போடுங்க, நான் வரேன், நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நான் தான் வரப்போகிறேன். நான் இல்லை வா, கிட்டார் ஒருத்தர் வாசிக்கணும். ஓபேத் ஏதோம் போய் மியூசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டா இருப்பார். அங்கே போயிட்டு நானும் மியூசிக் கற்றுக்கிறேன், நான் என் கர்த்தருக்காக வாழ்க்கைன்னு சொல்லி 70 பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்தில் கொண்டு வந்தார். ஆஹாபா, ஓபேத் ஏதோமா? நீங்கள் தீர்மானம் எடுங்க. மேக்ஸ் ஜூக்ஸா, ஜானத்தன் எட்வர்ட்ஸா? நீங்கள் தீர்மானம் எடுங்க. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்கள் குடும்பத்தை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, வரப்போகிற சந்ததிகள் 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய தயவை காண்பிக்கிற ஒரு தீர்மானமாக அது இருக்க போது. இந்த குடும்பத்தை பத்தின சீரீஸை இந்த டீச்சிங்கோட நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஒரு சில நாட்கள் குடும்பத்தை பத்தின போதனைகளை பெற்றுக்கொள்ள போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க? உங்களுக்காக ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். தேவன் குடும்பங்களின் தேவன். உங்க குடும்பம் ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தை வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அநேக குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க.
இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.